இந்த மெஷின் லேர்னிங்ல இது இந்த மாதிரி இடத்துல பயன்படும்னு சொன்னீங்க. ஒரு மாடலுக்கு ட்ரெய்னிங் டேட்டாவை ரொம்ப வேகமா குடுக்கறதுக்கா, இல்ல அந்த முடிவுகளை சேமிச்சு வைக்கவா? ரெண்டுக்குமே தான். ஒரு எம்எல் மாடலுக்கு லட்சக்கணக்கான சின்ன சின்ன ஃபைல்ஸ ரொம்ப வேகமா குடுக்க வேண்டியிருக்கும். அந்த இடத்துல சாதாரண S3 கொஞ்சம் மெதுவா இருக்கலாம். ம். அதே மாதிரி வேகமா வர்ற முடிவுகளை உடனுக்குடன் சேமிக்கவும் இது உதவும். டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல ஒரு பெரிய டேட்டா செட்டை வேகமா ப்ராசஸ் பண்ணவும் இது ரொம்ப உதவியா இருக்கும். எனக்கு புரியுது. ஆனா இந்த வேகத்துக்காக நாம என்னென்ன முக்கியமான அம்சங்களை இழக்கிறோம்? வேகம் முக்கியம்தான். ஆனா வெர்ஷனிங் இல்லாம எப்படி ஒரு முக்கியமான சிஸ்டம்ல இத நம்பி பயன்படுத்துறது? ஆமா, ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட பழைய ஃபைலை எடுக்க முடியாதே. நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுதான் அந்த ட்ரேட் ஆஃப். டைரக்டரி பக்கெட்ல நாம வழக்கமா பயன்படுத்துற பல முக்கிய S3 அம்சங்கள் கிடையாது. அப்படியா? என்னென்ன? நீங்க கேட்ட மாதிரி ஃபைலோட பழைய வெர்ஷனை சேமிக்கிற வெர்ஷனிங் கிடையாது. டேட்டாவை விலை குறைஞ்ச கிளேஷியர் மாதிரி ஸ்டோரேஜ்க்கு மாத்திர ஸ்டோரேஜ் கிளாஸஸ் கிடையாது. ஓகே. இன்னொரு ரீஜனுக்கு டேட்டாவை காப்பி பண்ணி வைக்கிற கிராஸ் ரீஜன் ரெப்ளிகேஷன் வசதியும் இல்ல. அப்போ டிசாஸ்டர் ரிகவரிக்கு வழியே இல்ல. ரொம்ப குறைவு. இது மட்டும் இல்லாம லைஃப் சைக்கிள் பாலிசிஸ், ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங்னு இன்னும் சில விஷயங்களும் இதுல சப்போர்ட் ஆகாது. அப்போ இது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கருவி மாதிரி. எல்லா வேலைக்கும் சுத்தியல் பயன்படுத்த முடியாது. சில இடத்துக்கு ஸ்க்ரூ டிரைவர் தான் சரி. அது மாதிரி வழக்கமான S3 ஒரு சுத்தியல்னு சொன்னா, இந்த டைரக்டரி பக்கெட் ஒரு அதிவேக பவர் ட்ரில் மாதிரி. ஆனா ரொம்ப குறிப்பிட்ட வேலைக்கு மட்டும்தான் சரி. அருமையான உதாரணம். இதை எப்படி ஒரு சாதாரண S3 பக்கெட்ல இருந்து நாங்க கண்டுபிடிக்கிறது? அது ரொம்ப சுலபம். அதோட பேர் வச்சே கண்டுபிடிச்சிடலாம்.